மன உருகி உள்ள உருகி கூப்பிடுங்க. அத்தா நத்தத்து மாதிரி தாய் ஏழைக்கு இறங்கினாமா கூப்பிட்டு வர கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மக குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு தீராத பிரச்சனை தீக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு என் மகன் வந்து உட்காந்து காத்தாயி சொல்லி எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறி எந்த செய்வனையாக இருந்தாலும் எடுத்தறி வாய்ட்டு கூப்பிடுதாயி அத்தா உள்ள உருகி மன உருகி வா ஏழை மகன் வந்து உட்காந்துருக்கு அத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு எந்த கட்டாக இருந்தாலும் ஒன்றால முடியாது கட்டில் அவுத்தறிதா ஒன்றால முடியாது அத்தா ஐஸ்வரி வா என் தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டு வரலுக்கு வா அத்தா ஐஸ்வரி வா அந்த ஏழை மகளுக்கு வாடி தாய் அத்தா கண்ணீர் கம்மலுமா உட்காந்து என் கஷ்டம் தீரணும் என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுதாயின்னு கேட்டிருக்கேன் உண்மையா? அவன் ஒரு இடத்துல இருந்து உழைச்சி நல்லபடியாக கடைங்க அப்படி கஷ்டம்லாம் தீர்ந்து என் பிள்ளை நல்லபடியாக மாங்கல்யம் மூட்டணும். ஆனால் ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்ட்டு போயிடும். எடுபடாது சரியா? சொல்கிறது அது வாட்டுக்கே இருக்கும், அது வாட்டுக்கு இருக்கும், அது வந்து எடுபடாது சரியா தாயி? நீ பேசுறது அங்கே எடுபடாது சரியா? நீ பாட்டு சொல்ல வேண்டியதே நீ பாட்டு கத்த வேண்டியதே கோமான்னு சொல்லிட்டு குணமான்னு சொல்லிட்டு இனி என்னால் முடியாதுட்ட உண்மையா? மன நிம்மதியே இல்லை என் பிள்ளைனால என் வாழ்க்கையும் என் மனசும் உடஞ்சி வச்சுக்கிட்ட உண்மையா? இப்படி பண்ணுறேனே இந்த வயசில் இப்படி பண்ணேனே நான் எப்படி வாழ்வேன்னு கேட்டியா? எனக்கு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டியாத்தா நான் தெய்வத்துக்கு தானே சொல்லி அழுகிறீ? நல்லா இருக்க பிள்ளை இப்படி வீணா போகுதேன்னு கேட்குறியாத்தா? மனசு உடஞ்சிருச்சு தாயி, கண்ணீர் மட்டும்தான் சொந்தம்னு போயிட்டேன் சரியா? யார் சொன்னால் கேட்பேனே எனக்கு தெரியலை யார் சொன்னால் இது கட்டுப்படும் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது. கட்டுத்துறையில் கட்டி நீன்னு பார்த்தாலும் சத்த நேரந்தே அவு தெரிஞ்சுட்டு போயிடும் அது வாட்டுக்கு சரியா? எங்கேயும் போய் ஒரு இடத்துல இருந்து உழைச்சி சம்பாரிச்சோம்னு வேலையே இல்லை சரியாத்தா? எங்கே வேணாலும் திரும்பும் மாடு மாதிரி முட்டி திரும்பிடுதா? யார்கிட்டையும் உறவாக இருக்கவே முடியாது உன் பிள்ளை சரியா? உறவுக்கே வேலை இல்லை, பகையத்தே உண்டு வரணும் சரியா? உறவுனா என்னன்னு கேட்கணும். மனையில் மன நிம்மதியில் தான் வறுமை கஷ்டம் விரட்டி அடிக்குது உனைய சரியா? உழைச்சி கஞ்சியை குடித்தாலும் நிம்மதி வேணுங்கிற அதை நிம்மதியும் இல்லைங்கிற சரியா? உழைச்சி கஞ்சி குடிச்சு கூட நிம்மதியில தான் படுத்தா தூக்கம் இல்லை, யார்கிட்ட போய் சொல்லி அழுகுறதுன்னு தெரியல, இருக்க குச்சை சரி பண்ணவும் என்னால் முடியலை சரியா? எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. என்னைக்கு அந்த குடும்பத்துக்கு கால் எடுத்து வச்சு அந்த குடும்பம் அதே மாதிரி இருக்கு இன்ன வரைக்கும். மாற்றம்னா ஒன்றுமே இல்லை தாயி, ஏதோ இந்த பிள்ளைகளை பார்த்தேன் அதே உன் புண்ணியம் சரியாத்தா? அதே நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு இந்த பிள்ளை செல்வத்தை பார்த்துருக்கேன், அதுவும் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் பண்ணுற சேட்டை என்னால் காது கொடுத்து கண் கொண்டு பார்க்க முடியலன்ட்டேன். என்னைக்கிட்டே இது திருந்துன்னு கேட்டேன் சரியா? என்னைக்கு திருந்து இதை திருத்தி கொடுத்தாயின்னே வந்து இங்கே உட்காந்துருக்க. என் பிள்ளை ஒரு 4 பேர் மாதிரி மனுஷன் நான் வாழணும். எப்போ பார்த்தாலும் குப்பரையே கிடக்கும், கிடக்குதா? அங்கனைக்கிலே கிடக்கும், சிலந்தி கூடு கட்டின மாதிரி ஒரே இடத்துல பின்னிக்கிட்டு அங்கனையே தான் கிடக்கும். என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறேன்ட்டு போயிடும் சரியாத்தா? காது கொடுத்து கேட்கறதுக்கு வேலை இல்லை, ஊற்றி வச்சா கஞ்சியை குடிக்கும் இல்லாட்டி கிடக்கும் என்னதாயி? வச்சா அள்ளி போட்டு சாப்பிட இல்லாட்டி தானாக ஓடும் சரியா? இப்படித்தான் போயிட்டு இருக்கு உன் வாழ்க்கை. உன் பிள்ளைனால நீ வந்து நூலாக போயிட்ட. அது எதுனாலும் நூலாக போயிருக்கு சரியா? அது ஒரு கண்ணியை விரும்பிச்சே தெரியுமா? ஏன் அந்த கண்ணியை எப்படி விரும்பிச்சுன்னா நம்ம செஞ்சு வைக்க முடியுமா? அதனால தான் இப்படி குப்பரை அடிக்கிறது கிடக்கணும் அவக்கேன்னு தெரியுமில்ல? இல்லை அந்த தண்ணி நம்ம சரி வருமா? ஓம்பளை கேட்டுச்சுல நீ சரி வருமா நீ கேட்டீங்கன்னா எதனால கிடக்குன்னு கேட்டீங்களா? அதனால நான் சொன்னி அதே உனக்கு தெரியுமில அந்த கண்ணியை ஒரு மணி குப்பரை அடிச்சுட்டு ஒரே இடத்துல கடந்து அசைக்க முடியாமல் அப்படியே கிடக்குது. என்ன பண்ணுறது? அந்த கண்ணிதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்குதே. எனக்கு வேணாங்கிற ஆசைக்கிட்ட அது கேட்குதேட்டா, நமக்கு ஒட்டாதுலக்கா. நீ வேணாங்கிற ஓம்பிள்ள சொல்லுது இல்லை? ஓம்பிள்ள என்ன சொல்லிச்சு உன்ட்ட சொல்லு, என்ன சொல்லிச்சு ஓம்பிள்ள உனக்கு தெரிஞ்சது என்ன சொல்லிச்சு? வேணும்ட்டு அப்போ நீ சரி அம்மா நீ சொன்னால் கேட்குறேன்ட்டு இப்போ பேசாமல் கிடக்குது. பேசாமல் கிடக்குதா நீ பண்ணி வைப்பேன்னு கிடக்குது. அது நான் நீ ஓ மனசு மாறுவேயா? என் மனசு மாறாதாட்டா? அது சொல்லிடுச்சுல எனக்கு மாறாது. இது எங்கே போய் பாப்பா நீயா நானான்னு படுத்து கிடக்குது ஒரு இடத்துல உட்காந்து அரைக்குது. ஆத்தா வாத்தா எல்லாம் ஆத்தா மேலதான் போட்டிருக்கீங்க. நீ வேணான்னு சொல்ற கண்ணில் முடிச்சா கூட ஆகாதுன்ட்டேன் சரியா? அதுக்கு வந்து அதை கட்டி வைக்கிறதுக்கு நான் ஒரு கயிறை மாட்டிக்கிட்டு போயிடலான்ட்டேன் கண்டிப்பா. என்னத்தா? ஆமாம், அதை கட்டி வச்சுட்டு நான் வேடிக்கை பார்க்குறதுக்கு என் கதையை முடிச்சா அது எங்கிட்ட தொலையுதுன்ட்டேன். கண்டிப்பா
என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு தான்ட்டேன். அதனால என் குடும்பம் அப்படி இருக்கு. அவரே எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டாங்க. என் பிள்ளைய முடக்கி மடக்கி வச்சு குடும்பத்தையே குட்டிச்சேர ஆக்குனவளே அவ குடும்பத்தே. உனத்தையும் தெரியுமில்ல, அந்த ஆத்தா பார்த்துக்கிட்டு இருக்கா. உனத்தையும் தெரியுமில்ல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமில்ல தாயி. எல்லாம் பண்ணித்தேனே வச்சு வேடிக்கை பார்த்துட்டான்னு கேள்விப்பட்டேயில்ல. அப்புறம் என்ன பண்ண வழி விடுறேன். இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இப்போ கேளு, வரத்தை கேளு. இந்த தாய் தறி கேட்டு வந்து நான் அந்த அது கழிக்கு போகக்கூடாது, என் பிள்ளை ஏன் வழிக்கு கொண்டாந்து என்னைகிட்ட திருத்தி என் மயன் நல்லா வச்சுக்கணும். தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் திருத்தி தர்றேன் கண்டிப்பா. குப்புற கிடக்குற என் பிள்ளைய நிமிந்து உட்கார வைந்தேன்னு சொன்னேன். ஆமா, என்னால முடியல. தாயா இருந்து நான் எவ்வளவுதான் கண்ணீரை விடுவீன்னு கேட்டியா? காலையில கூட சொன்னியாக்கா, என்னால எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டுதான் உட்காந்துருந்தேன். இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, உன் தலை பாரத்தை குறைக்கணும்னு என்னை தேடி வந்த. தாயி எவ்வளவோ பேர் விட்ட தாயி நீனு, எல்லாரும் உன்னை சொல்லாத மக்கள் இல்லை. இந்த தாய் எனக்கு தீர்த்து வைப்பேன் தான் என்கிட்ட வந்து கண்ணீர் வடிக்கிற. நீ உன்னால முடியும்னு சொல்லிட்டேன் சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் தீர்த்து வைக்கிற உன் கஷ்டத்தை பிடிந்த துண்ணுறுத்தான். நான் தரல புறம் சொல்லிட்டாங்களா?